From 1 Peter chapter 1 and read verse 5. முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். Who are kept by the power of God through faith unto salvation, ready to be revealed in the last time. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. Now I'm going to pick out only that phrase, kept by the power of God. தேவனுடைய வல்லமையினாலே காக்கப்பட்டிருக்கிற என்கிறதான அந்த பகுதியை மாத்திரமே நான் இப்பொழுது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். This verse says that you and I, all of us, are called to be kept by the power of God. நீங்களும் நானும் தேவனுடைய வல்லமையினாலே காக்கப்பட்டு வருகிறோம். So that word kept is not just protection, we are being maintained by the power of God. நாம் அந்த ஆங்கில பதத்திற்கு நாம் காக்கப்பட்டு வருகிறோம் என்று பொருள். We are being maintained. நாம் அதை பாதுகாத்துக் கொண்டு வருகிறோம். In the world, when you buy some machines, there is what is called an annual maintenance contract, AMC. That means you pay some money every year to the company. They themselves will come every month and maintain the machine. நீங்கள் ஏதாகிலும் ஒரு உபகரணத்தை வீட்டு உபயோகத்திற்காக வாங்குவீர்கள் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஒரு சிறு தொகையை செலுத்தினால் போதும் அவர்களே வந்து அந்த பொருளை உபகரணத்தை சரியாக இயங்கும்படி அவர்கள் பாதுகாப்பார்கள். So that's called an annual maintenance contract. அது வருடாந்திர பாதுகாக்கிறதான ஒரு ஒப்பந்தம். When we take baptism, we have entered into a maintenance contract with God where He takes charge of our life. நாம் தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெறுகின்ற பொழுது இவ்வாறு நம்மை பாதுகாக்கிறதான ஒரு உடன்படிக்கை அவர் நம்மோடு செய்து அதை நமக்குள்ளே அவர் பத்திரப்படுத்துகிறார். So at baptism we are saying, Lord, my body, my soul, my spirit are yours. தண்ணீர் ஞானஸ்நானத்திலே ஆண்டவரே என்னுடைய ஆவி என்னுடைய ஆத்துமா என்னுடைய சரீரம் முற்றிலுமாக உமக்கே சொந்தமானது என்று நாம் சொல்லுகிறோம். After this, it's not my plans anymore. Your plan should happen in my life. இதற்கு பிறகு என்னுடைய திட்டங்கள் அல்ல உம்முடைய திட்டங்கள் மாத்திரமே என்னுடைய ஜீவியத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். When we surrender like this, God fills us with His Holy Spirit, and from that time that maintenance contract takes effect. இதற்கு பிறகு கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அதன் பிறகு அவர் நம்மை பாதுகாக்கிறதான அந்த உடன்படிக்கை அவர் நம்மோடு செய்து கொள்கிறார். There is a law in physics called the second law of thermodynamics. Thermodynamics இனுடைய இரண்டாவது விதி என்று ஒரு விதி உண்டு. It says that everything in this universe is getting worse and worse. This whole universe is decaying, and one day this universe will not function anymore. இந்த அண்ட சராசரமானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வருகிறது. ஒரு காலகட்டம் வரும். அந்த காலகட்டத்தின் பொழுது இந்த அண்ட சராசரமானது ஒன்றுமில்லாமல் அழிந்து அப்படியே போய்விடும். But the theory of evolution, where they say man came from a monkey and from lower life forms, says just the opposite. Against science, it says everything became better and better. பரிணாம கோட்பாடானது மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்லுகிறது. அது ஒரு தாழ்ந்த உயிரிலிருந்து ஒரு மேலான உயிரிக்கு மனிதன் மாற்றப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்த தெர்மோடைனமிக்ஸினுடைய கோட்பாட்டிற்கு முற்றிலும் எதிரானது. One is established science, the law of thermodynamics. The other is theory. ஒன்று நிரூபிக்கப்பட்டதான ஒரு விதி, தெர்மோடைனமிக்ஸின் மூலமாக நிரூபிக்கப்பட்டதான விதி. இன்னொன்றோ வெறும் கொள்கை ரீதியானது. So while this law says that everything is getting worse and worse and decaying, இந்த விதியானது சொல்லுகின்ற அளவிலே அது ஒவ்வொரு நாளும் இந்த பொருளானது அழிந்து கொண்டே வருகிறது என்று சொல்லுகிற போது, God has entered into a contract with us so that our inner man can become better and better in this decaying universe. இந்த அழிந்து போகிறதான அண்ட சராசரத்திலே நம்முடைய உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு அது மேம்பாடு அடையும்படியாக தேவன் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். So secretly within us,
For growing Christians, not for all Christians, for growing Christians, a secret transformation is taking place within. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அல்ல, வளர்ந்து வருகிறதான கிறிஸ்தவர்களுக்கு உள்ளான மனுஷனிலே ஒரு உருமாற்றம் ஒன்று அது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. Read Romans chapter 6 and verse 5. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். For if we have been planted together in the likeness of his death, we shall be also in the likeness of his resurrection. So, if we have been planted together in the likeness of his death refers to baptism in the previous verse. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் என்று சொல்லுகின்ற பொழுது முந்தின வசனத்தில் நாம் படித்தது போல அது தண்ணீர் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பனையாக இருக்கிறது. Being planted together in the likeness of his death means when we die to our own will and surrender our will to God, then he will make a contract with us so that we can participate in our resurrection. மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் நம்முடைய சித்தத்தை முற்றிலுமாக அவரிடத்தில் சமர்ப்பித்து அவருடைய சித்தத்தை நாம் செய்வோம் என்று நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால், அப்படி என்றால் அந்த மேலான உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கு பெறுவோம். So that transformation will take place. அந்த மறுரூபமாகுதல் அப்பொழுது நடைபெறும். In nature there is a process called metamorphosis. இயற்கையிலே நாம் காணுகின்ற ஒன்று வளர்சிதை மாற்றம். There are some creatures in this world that when the transformation in their growth is very drastic, so much so the initial stage and the final stage are hardly connected with each other. There's such a radical development. இயற்கையிலே காணப்படுகிறதான சில ஜீவிகள் உண்டு. அவைகள் பிறப்பில் இருந்து அவைகள் முற்றிலுமாக வளர்ச்சி அடைகின்ற வகையிலே நாம் பார்ப்போம் என்றால் அவைகளுக்குள்ளே நடைபெறுகிறதான அந்த உரு மாற்றங்களானது மிகவும் வேகமாக அந்த வளர்சிதை மாற்றங்கள் காணப்படுகிறது. For example, when a caterpillar turns into a butterfly, that's called metamorphosis. ஒரு சாதாரண புழுவானது அது ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறுகின்ற பொழுது அதிலே நாம் இந்த உரு மாற்றத்தை காண்கின்றோம். When a tadpole turns into a frog, that's called metamorphosis. ஒரு சாதாரண தலைப்பிரட்டை அது தவளையாக மாறுகின்ற பொழுது அது அந்த உருமாற்றம் நடைபெறுகின்றது. In the same way, when you and I turn into sons of God and our body is transformed into a glorious body, that is also called metamorphosis. நம்முடைய சரீரமானது நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும் பொழுது அது தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்படுகிறது. அதுவும் கூட ஒரு முழு மாற்றம் தான். Turn to Romans chapter 12 and read verse 2. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். Be ye transformed. நீங்கள் மறுரூபமாகுங்கள். You know what's the Greek word for that word transformed? அந்த மறுரூபமாகுங்கள் என்கிறதான பதத்திற்கு கிரேக்க பதம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? Metamorpho. அது உருமாற்றம். So in us a transformation is secretly taking place if we allow the Holy Spirit to rule over our lives. பரிசுத்த ஆவியானவர் நம்மீது ஆட்சி புரியும்படியாக ஆளுகை செய்யும்படியாக நாம் அனுமதித்தால் இத்தகைய உருமாற்றமானது நமக்குள்ளே ரகசியமாகவே நடைபெறும். So if we allow the Holy Spirit to prevail over us in that contract that he has made with us or what we have made with him, the change that is going to take place will be drastic, so that the final stage is so different from the initial stage. நாம் அவருடைய உடன்படிக்கையை நாம் ஏற்று நம்மோடு கூட அவர் செய்த உடன்படிக்கையினாலும் நாம் அவரோடு செய்த உடன்படிக்கையினாலும் நாம் அவரோடு கூட காணப்படுவோம் என்றால் அவர் நமக்குள்ளே செய்கிறதான அந்த உரு மாற்றமானது நம்முடைய ஆரம்ப நிலையை காட்டிலும் பின்னான நிலையானது மிகவும் அதிசயத்தக்க விதமாக பிரமிக்கத்தக்க விதமாக காணப்படும். So this verse says, be ye transformed, and for you to be and me to be transformed, the mind should be first of all renewed, is what this verse says. நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய மனமானது புதிதாக்கப்பட வேண்டும். So the transformation is first within and will finally be seen without. முதலாவதாக இந்த மறுரூபமாகுதலின் வேலை நமக்குள்ளே நடைபெறுகிறது, பிற்பாடு அது நமக்கு வெளியே தோன்றுகிறது. So it's going to be
an invisible metamorphosis, at the transformation of the inner man, which will finally result in the transformation of the outer man as well. முதலிலே உள்ளான மனுஷனில் காணப்படுகிறதான உருமாற்றமானது அது வளர்ச்சி பெற்று முடிவிலே வெளியே அந்த உருமாற்றம் அல்லது மறுரூபமாகுதல் வெளியரங்கமாக காணப்படும். At the same time, the Bible gives us a warning in that verse, be not conformed to this world. அதே நேரத்திலே இதே வசனமானது ஒரு எச்சரிப்பையும் தருகிறது, நீங்கள் இந்த உலகத்திற்கொத்த வேஷம் தரியாமல். So if you are going to fashion this body like the people of this world do, when Jesus comes, the metamorphosis, the sudden change that is supposed to take place in your body won't happen. நீங்கள் இந்த உலகத்தின் ஜனங்கள் தங்களை எவ்வாறு அலங்கரித்துக் கொள்கிறார்களோ வேஷம் தரித்துக் கொள்கிறார்களோ அதுபோல நீங்களும் உங்களுடைய சரீரத்தை வேஷம் தரித்துக் கொள்வீர்கள் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சட்டதியிலே வருகின்ற நேரத்திலே உங்களுடைய சரீரமானது அந்த உருமாற்றம் நடைபெறாது. We will come to that a little later. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு இதை குறித்து நாம் படிப்போம். Now let's turn to Matthew chapter 19 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் and read verse 28. 28வது வசனம். அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். And Jesus said unto them, Verily I say unto you, that ye which have followed me in the regeneration, when the Son of Man shall sit in the throne of his glory, ye also shall sit upon 12 thrones, judging the 12 tribes of Israel. In our body, in all the human bodies, there is a physical unit called the genes, which decides what we inherit from our parents. நம்முடைய எல்லாருடைய சரீரங்களிலும் ஒரு குறிக்கப்பட்டதான ஒன்று உண்டு, அதனுடைய பெயர் மரபணு என்பது. அது நம்முடைய பெற்றோர்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான எல்லா காரியங்களும். So it's a very small microscopic unit present in the DNA of our body, and our physical features and whether we are male or female is all decided by these genes, and even some of our behavior. நம்முடைய சரீரத்தில் உள்ளதான DNA என்கிறதான அந்த மூலக்கூறுகளிலே இத்தகைய மரபணுக்கள் அது காணப்படுகிறது. இந்த மரபணுக்கள் தான் நம்முடைய பெற்றோர்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டதான அந்த குணாதிசயங்கள், உருவ ஒற்றுமைகள், நம்முடைய சுவாபங்கள், இவைகள் எல்லாம் இந்த மரபணுவை அடிப்படையாக கொண்டே. It is from this word gene that the word gender, generate, etc. comes. இந்த மரபணு என்கிறதான இந்த வார்த்தையிலிருந்து தான் இது ஆனா பெண்ணா என்கிறதான அந்த பாலினம் இது போன்றதான காரியங்கள் காணப்படுகிறது. In English those words have been derived from the word gene. ஆங்கிலத்திலே இந்த ஜீன் என்கிறதான அந்த பதத்திலிருந்து தான் இது போன்றதான அந்த மற்ற ஆங்கில பதங்கள் எல்லாம் உருவானது. So here we read of a word called regeneration. இங்கு நாம் புதிதாக்கப்பட்டுகிறோம், மறுஜென்மம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So regeneration means we are going to get a body that is regened. That means even our genes are going to change when the transformation, the metamorphosis takes place. நம்முடைய சரீரத்திலே இந்த உருமாற்றம் அல்லது மறுரூபமாகுதல் நடைபெறுகின்ற பொழுது நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிறதான இந்த மரபணுக்களும் கூட அவைகள் முற்றிலுமாக மாற்றப்படும். So when Jesus was speaking to his disciples, to his 12 disciples, he was saying in the regeneration, and he said what is going to take place. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களோடு கூட பேசிக் கொண்டிருந்ததான அந்த காலகட்டத்திலே அவர் மறுஜென்ம காலத்திலே எவ்வாறு என்ன காணப்படும் என்பதை குறித்து அவர் சொன்னார். He was speaking about the millennial 1000-year reign when you and I are going to be in this world in our transformed metamorphized body. நம்முடைய மறுரூபமாக்கப்பட்ட உருமாற்றம் செய்யப்பட்டதான அதே சரீரத்தில் இதே உலகத்தில் தானே 1000 வருட அரசாட்சியிலே நாம் எவ்வாறு காணப்படுவோம் என்பதை குறித்து தான் அவர் அன்றைக்கு சீஷர்களோடு அவர் பேசிக் கொண்டிருந்தார். Jesus told the disciples, you are going to sit on 12 thrones in the regeneration in your resurrected bodies, and you are going to judge the 12 tribes of Israel. நீங்கள் மறுஜென்ம காலத்திலே நீங்கள் உருமாற்றம் செய்யப்பட்டதான அந்த சரீரத்தோடு 12 சிங்காசனங்களிலே நீங்கள் அமர்ந்து கொண்டு நீங்கள் ஜனத்தாரை நியாயம் விசாரிக்க போகிறீர்கள், ஆளுகை செய்ய போகிறீர்கள் என்று அவர் சொன்னார்.
So, what is the new genes that God gives us? தேவன் நமக்கு தருகிறதான அந்த புதியதான மரபணு என்ன? We must remember that we are born again, and then when we take baptism, we are born of water, we receive the Holy Spirit, we are born of the Holy Spirit. நாம் மறுபடியும் பிறந்தவர்கள் என்றும் தண்ணீர் ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொண்ட பொழுது நாம் தண்ணீரினால் பிறந்தவர்கள் என்றும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்ட பொழுது நாம் ஆவியினால் பிறந்தவர்கள் என்றும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். So when these three births take place within us, there a new creature is slowly found within us. நாம் இத்தகைய மூன்று பிறப்புகளையும் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு புதிய சிருஷ்டியானது நமக்குள்ளே பிறந்து வளருகிறது. So when we are born again, the Bible says we are born of God, born of the word of God. நாம் மறுபடியும் பிறந்த பொழுது நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்றும் தேவனுடைய வார்த்தையினாலே நாம் பிறந்தவர்கள் என்றும் வேத வசனம் சொல்லுகிறது. This word born in the Bible, again in the Greek word, the word genome or genes is used. Again, இந்த பிறப்பு என்கிறதான இந்த வேத வசனத்திலே அதற்கு கிரேக்க பதமானது ஜீன், அதாவது மரபணு என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. So when we are born of God, when the new creature is formed within us, God's genes come into us. நாம் மறுபடியும் பிறக்கின்ற பொழுது நாம் தேவனால் பிறக்கின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்பொழுது தேவனுடைய அந்த மரபணுவானது நமக்குள்ளே பிரவேசிக்கிறது. So inside us, secretly, without our knowledge, like a caterpillar in a cocoon, the inner man is slowly developing and putting on God's genes. எப்படி ஒரு கம்பளி புழுவானது கூட்டுப்புழுவாக மாறி அதற்கு பிறகு அது உருமாற்றம் நடைபெறுகிறது, அதுபோல நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் மறுபடியும் பிறக்கின்ற பொழுது தேவனுடைய அந்த மரபணுவானது நமக்குள்ளாக அது பிரவேசிக்கிறது. Now in this physical body we have Adam's genes, or in particular our parents' genes. இந்த மாம்சீகமான இந்த சரீரத்திலே நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமனுடைய மரபணு காணப்படுகிறது. But now in this verse in Matthew 19 we just read about regeneration, or a regening process is taking place. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் 28வது வசனத்திலே நாம் வாசித்தது போல மறு ஜென்ம காலத்திலே நாம் அவருடைய மரபணுவை பெற்றுக்கொள்கிறோம். So but in these genes which we inherit from our parents, we inherit some good and we inherit a lot of bad also. நாம் இப்பொழுது இருக்கிறதான இந்த மாம்சீக பிரகாரமான இந்த சரீரத்திலே நம்முடைய மரபணுக்கள் நம்முடைய பெற்றோர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைத்தவை, அவைகள் சிலது நல்லவைகளாக இருக்கலாம், சிலது கெட்டவைகளாகவும் இருக்கலாம். But when this transformation, this metamorphosis is taking place without our knowledge in the inner man, and finally one day in the outer man also, the genes will be changed. இந்த மறுரூபமாகுதல் அல்லது இந்த உருமாற்றம் நடைபெறுகின்ற பொழுது நமக்குள்ளே ரகசியமாகவே இந்த உருமாறுதல் அது நடைபெற்று அது வெளியே காணப்படும். So in the millennium and after that in eternity, we are going to be in a different body, in a glorified body with God's genes in it. 1000 வருட அரசாட்சியிலேயும் அதற்கு பிறகு வரப்போகிறதான நித்தியத்திலேயும் கூட தேவனுடைய அந்த மரபணுவை பெற்றவர்களாக முற்றிலும் மகிமை பொருந்தினவர்களாக வித்தியாசமானவர்களாக நாம் காணப்படுவோம். That's why in the millennium and in eternity after our resurrection we won't sin, because God's gene is in us. நம்முடைய சரீரத்தில் தேவனுடைய அந்த மரபணு இருக்கின்றபடியினாலே 1000 வருட அரசாட்சியிலும் அதற்கு பிறகு வரப்போகிறதான நித்தியத்திலேயும் நாம் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டோம். 1 John chapter 3 verse 9. முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். Whosoever is born of God doth not commit sin, for his seed remaineth in him, and he cannot sin, because he is born of God. The word seed there in Greek is called sperma. வித்து என்கிறதான ஒரு வார்த்தை இங்க இருக்கிறது, அது கிரேக்க பதத்திலே ஸ்பெர்மா என்று அழைக்கப்படுகிறது. So through God's seed that those genes come into us, and we will get the power not to sin.
தேவனுடைய வித்து நிமித்தமாக அவருடைய மரபணுவானது நமக்குள்ளே வந்து அதன் நிமித்தமாக நாம் இனிமேல் பாவம் செய்யாத ஒரு நிலவரத்திற்குள் கடந்து So வருகிறோம். it's not simply being born again, it's being born of God. ஏதோ மறுபிறப்பு என்பதல்ல, அது தேவனால் பிறக்கிறதான ஒரு அனுபவம். So that's why we are called children of God or sons of God. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். Before we carry on, just an aside, a diversion, in heaven will we recognize each other? பரலோகத்திலே நாம் ஒருவரையொருவர் கண்டுகொள்ள முடியுமா? That means when we are regened and we are regenerated and we have a new body, a metamorphosed body, will our features be the same so that our normal human beings can recognize us? நாம் பரலோகத்திற்கு செல்லுகின்ற பொழுது ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு உருமாற்றம் செய்யப்பட்டதான ஒரு சரீரத்தோடு நாம் காணப்படுவோம். நமக்கு இருக்கிறதான அந்த அங்க அடையாளங்கள் அப்படியே அது காணப்படுமா? நாம் ஒருவரையொருவர் அங்கு கண்டு கொண்டு இனம் புரிந்து கொள்ள முடியுமா? Now if you are transformed and I am transformed, maybe we can recognize each other if both of us are transformed. நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டாலோ அல்லது நான் மறுரூபமாக்கப்பட்டாலோ அப்பொழுது நீங்கள் நம் ஒருவரையொருவர் கண்டு கொள்ளலாம். But if a person in his human body and in the millennium we are in our resurrected bodies, if there are some old friends down there who have survived the tribulation period, whether they will recognize us is a question. ஒரு கேள்வி என்னவென்றால், நாம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெறுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நம்முடைய பழைய நண்பர்கள் யாராகிலும் வருகையிலே கைவிடப்பட்டு அதற்கப்புறம் 1000 வருட அரசாட்சியிலே வருபவர்கள், அவர்கள் மாம்சீக சரீரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் நம்மை இனம் கண்டு கொள்ள முடியுமா? That's a question. அதுதான் கேள்வி. The thing is, it is not likely, because when you look at Jesus in his transformed body, இயேசு கிறிஸ்துவினுடைய மறுரூபமாக்கப்பட்ட அந்த சரீரத்தை நாம் பார்க்கின்ற போது, the two disciples who were walking with him for so long towards Emmaus, he was standing next to them, they didn't recognize him. அங்கு 2 சீஷர்கள் அவரோடு கூட நெடுந்தூரம் நடந்து போனார்கள் என்றாலுமோ அவர்களால் அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. The 12 disciples, they gave up and they said, Jesus is gone, let's go fishing. And while they were in their boats, all of them, Jesus stands on the shore and asks, children, have you any meat? They say no. They didn't even know it was Jesus. இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு அப்பொழுது இந்த சீஷர்கள் நினைத்தார்கள், அவ்வளவுதான், இயேசு அப்படியே போய்விட்டார் என்று நினைத்து அவர்கள் அனைவருமே மீன்பிடிக்க போய்விட்டார்கள். அப்பொழுது அவர்கள் படவிலே ஏறி மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இயேசு கிறிஸ்து தாமே அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கடற்கரையிலே நின்று கொண்டு, பிள்ளைகளே, நாம் சாப்பிடுவதற்கு ஏதாகிலும் இருக்கிறதா என்று அவர்களை கேட்ட பொழுது அவர்கள் ஒன்றுமில்லை என்று அப்படியே வெறுமனே சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை. Then Jesus said, cast your net to the right side of the ship. They cast the net and plenty of, hey, we've heard this somewhere before. Who's that on the shore? Hey, Jesus. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, உங்களுடைய வலையை வலது பக்கம் போடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் வலையை போட்டு அதிகப்படியான மீன்களை பிடித்த பொழுது, நாம் இந்த சத்தத்தை எங்கேயோ கேட்டிருக்கிறோமே, அது யார்? அது இயேசு என்று அப்பொழுதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள். When Mary Magdalene, who was so intimate with Jesus, saw Jesus personally, the Bible says she didn't recognize him. மகதலேனா மரியாள் இயேசுவோடு கூட அவள் மிகவும் நெருங்கி நடந்தவள். அவள் இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை அவள் கண்ட பொழுது அதை அவர் இயேசு என்று அறியாமல் இருந்தார். Read that, John 20 verse 14. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள், ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தாள். And when she had thus said, she turned herself back and saw Jesus standing, and knew not that it was Jesus. See, she didn't know it was Jesus. She saw Jesus standing, didn't know it was Jesus. இயேசு அங்கு நிற்பதை அவள் கண்டாலும் கூட இயேசு யார் என்பதை அவளால் கண்டு கொள்ள முடியவில்லை. So it looks like there will even be a physical transformation in the regened body. இந்த மறுரூபமாக்கப்பட்ட அந்த சரீரத்திலே, உருமாற்றம் செய்யப்பட்ட சரீரத்திலே அவர் மாம்சீக சரீரத்திலே காணப்பட்டாலும் கூட அடையாளம் காண முடியவில்லை. So, but because our communication in the spirit world, in the transformed world, is spiritual.
ஆவிக்குரிய உலகத்திலே நம்முடைய தொடர்பானது ஆவிக்குரிய ரீதியாக அது காணப்படும். You know, when we go to heaven, you won't need English and Telugu and Tamil and any of these languages anymore. நீங்கள் பரலோகத்திற்கு செல்லுவீர்கள் என்றால் அங்கு உங்களுக்கு தமிழோ தெலுங்கோ மலையாளமோ ஆங்கிலமோ எந்த மொழியும் உங்களுக்கு தேவைப்படாது. Just imagine you go to heaven and people from 2000 languages come to heaven. நீங்கள் பரலோகத்திற்கு செல்லுகின்ற பொழுது 2000 மொழிகள் பேசுகிறதான அந்த ஜனங்கள் எல்லாரும் அங்கு இருக்கிறார்கள். And Jesus preaches one sermon and there'll be 2000 interpreters standing on the side. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிரசங்கம் செய்தார் என்றால் அதை மொழிபெயர்ப்பதற்காக 2000 மொழிபெயர்ப்பாளர்கள் அங்கு இருக்க வேண்டும். You can listen to one sentence and go to sleep and after 3 days come back for the next sentence. நீங்கள் ஒரு வாக்கியத்தை கேட்டுவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் தூங்க போய்விட்டு 3 நாள் கழித்து அதற்கு பிறகு வருவீர்கள். அடுத்த வரிக்காக வருவீர்கள். That's not how it's going to be. அது அவிதமாக இருக்காது. When Jesus speaks in eternity, it's not verbal languages, that's this body language. In the regenerated body, our spirit can understand his spirit. He will just communicate in the spirit and we will grab it in the spirit. பரலோகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுவார் என்றால் அது வார்த்தைகளால் நாம் கேட்கிறதான இந்த பாஷைகளினாலே மொழிகளினாலே இருக்காது. அது அந்த ஆவிக்குரிய மரபணுக்களின் மூலமாக அவர் பேசுகிறதான அந்த காரியத்தை நம்மால் கிரகிக்க முடியும். அதே மரபணுக்களின் மூலம் ஆவிக்குரிய மரபணுக்களின் மூலமாக அவருக்கு மறு உத்தரவும் சொல்ல முடியும். May not be through the genes, but from spirit to spirit the communication will take place. ஆவி உலகத்திலே ஆவிக்கு ஆவி ஒரு தொடர்பு அதற்கு உண்டு. But for you and I to get there and be in that body, for that transformation to take place, today God must take control our spirit, soul and body. நாம் அந்த ஆவிக்குரிய ஆவி உலகத்திலே சென்று அந்த நாம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள ஒருவருக்கொருவர் கேட்க நாம் இன்றைக்கே தெய்வன் தாமே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை முற்றிலுமாக அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக கொண்டு வர வேண்டும். Every now and then we must renew our contract with God. Lord, I am thine. ஆண்டவரே நான் உமக்கு மாத்திரமே சொந்தம் என்கிறதான அந்த உடன்படிக்கை நாம் எப்பொழுதுமே அவரோடு கூட புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். Now for this contract to be preserved and for God to do that inner work of transformation within us, many things have to be done. நம்முடைய உள்ளான மனுஷனிலே ஒரு உருமாற்றம் நடைபெறுவதற்காக இந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள நாம் அநேக காரியங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். But I will just place 2 or 3 points before you. 2 அல்லது 3 குறிப்புகளை மாத்திரம் நான் உங்கள் முன்பாக சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். One is in Philippians chapter 3 and verse 21. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். Who shall change our vile body, that it may be fashioned like unto his glorious body, according to the working whereby he is able even to subdue all things unto himself. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். So for this glorious body to for this transformation to take place into a glorious body, our body should primarily be a vile body. இந்த சரீரத்தை மகிமையான சரீரமாக அவர் உருமாற்றம் செய்வதற்காக முதலாவது நம்முடைய சரீரமானது அற்பமான சரீரமாக இருக்க வேண்டும். So it's your responsibility and my responsibility to maintain vileness in this body for God to do the transformation in the body. இந்த சரீரத்திலே தேவன் தாமே அந்த மறுரூபமாக்குதலின் வேலையை நடப்பிக்கும்படியாக நாம் இந்த சரீரத்தை அற்பமான சரீரமாக பாதுகாக்க வேண்டுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. In other words, don't give more value than you ought to give this body. இந்த சரீரத்திற்கு கொடுக்க வேண்டியதான மரியாதையை தவிர மதிப்பை தவிர வேறு எந்த விதமான அதிகமான மதிப்பையும் இந்த சரீரத்திற்கு நாம் கொடுக்க கூடாது. In other words, we must understand that this body is going to stink one day, die one day, and we should keep its simplicity. இந்த சரீரமானது ஒரு நாளில் மரிக்கப் போகிறது, ஒரு நாளில் அழியப் போகிறது, ஒரு நாளில் நாற்றம் எடுக்கப் போகிறது என்று நாம் அதை நம்முடைய மனதிலே இருத்திக் கொண்டவர்களாக எளிய காரியங்களை அதற்கு தர வேண்டும். So those who are kept by the power of God, தேவனுடைய வல்லமையினாலே காக்கப்பட்டவர்கள், you don't have to go to the gym to be kept by the power of the gym. நீங்கள் ஜிம்முக்கு உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று அங்கு உடற்பயிற்சி செய்து உங்களுடைய தேகத்தை பராமரித்துக் கொள்ளக்கூடாது. If you do that, your body value will increase. Everybody will start appreciating your body. You will look in the mirror on yourself
and then the regioning, the transformation, the metamorphosis won't take place. இப்படி செய்வீர்கள் என்றால் உங்களுடைய சரீரத்தின் மெருகு கூடும், அழகு கூடும். அதன் நிமித்தமாக மற்றவர்கள் உங்களை புகழ்வார்கள். நீங்களே உங்களை கண்ணாடியின் முன்பாக நின்று பார்த்துக்கொண்டு உங்களை நீங்களே மெச்சிக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்களுக்குள்ளே நடைபெற போகிறதான அந்த மறு ஜென்ம காரியங்கள் இல்லாவிட்டால் அந்த தேவனுடைய அந்த மரபணுக்கள் உங்களுக்குள்ளே கிரியை செய்து உருமாற்றத்தை உண்டாக்காது. Maybe you won't wear costly clothes. The faith home you will come in white. But when some marriage takes place outside, what dress do you wear? நீங்கள் விலையுயர்ந்த உடைகளை அணியாமல் இருக்கலாம். விசுவாச வீட்டிற்கு வரும்பொழுது வெண் வஸ்திரங்களையே தரித்திருக்கலாம். என்றாலும் ஒரு கல்யாண வீட்டிற்கு செல்லும் பொழுது எத்தகையதான உடைகளை அணிந்து செல்லுகிறீர்கள்? So that's enough for metamorphosis not to take place. உங்களுக்குள்ளே உருமாற்றம் நடைபெறாமல் இருப்பதற்கு இது போதும். So when we adorn ourselves with costly apparel and jewelry, if we don't get reconciled with God and ask pardon and get washed by that blood, then our transformation will be affected. வெளியேறப்பெற்ற வஸ்திரங்கள், நகை, ஆபரணங்கள் இது போன்றதான இந்த அணிந்து கொள்பவர்கள் அவர்கள் தேவனோடு கூட சென்று அவர்கள் தேவனோடு ஒப்புரவாகாவிட்டால் இத்தகைய உருமாற்றம் நடைபெறுகிறதான நேரத்திலே உருமாற்றம் நடைபெறாது. You know, the Bible calls baptism the washing of regeneration. மறுரூபமாக்கப்படுதல் என்பதை வேதாகமமானது அது சுத்திகரித்தல் என்று சொல்லுகிறது. ஞானஸ்நானத்தில் சுத்திகரிக்கப்படுதல் என்று சொல்லுகிறது. Read Titus 3:5. தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவேண்டிய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். See that washing of read in English please. Not by works of righteousness which we have done, but according to his mercy he saved us by the washing of regeneration and renewing of the Holy Ghost. See, so the baptism is called washing of regeneration. That means the regening process starts by a cleansing that takes place in baptism. தண்ணீர் ஞானஸ்தானத்தினாலே அந்த மறுஜென்மம் முழுக்கினாலே நமக்குள்ளே ஒரு மறுரூபமாகுதலின் வேலை இல்லாவிட்டால் ஒரு உருவாக்கப்படுதலின் வேலையானது அது நடைபெறுகிறது. After baptism your body belongs to Jesus. தண்ணீர் ஞானஸ்தானத்திற்கு பிறகு உங்களுடைய சரீரம் இயேசுவுக்கே சொந்தமானது. After baptism you are born of water where God does a washing inside you to continue that regening process. தண்ணீர் ஞானஸ்தானத்திற்கு பிறகு தேவன் தாமே உங்களை தண்ணீரினாலே கழுவி அதற்கு பிறகு உங்களுக்குள்ளே ஒரு உருவாக்கப்படுதலின் வேலையை உருமாற்றத்தின் வேலையை அவர் செய்கிறார். So after that your body is under his contract. You can do only his will, not your will. அதற்கு பிறகு நீங்கள் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய சித்தத்தை அல்ல அவருடைய சித்தம் மாத்திரமே உங்களுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும். That's why we ask you to remove your jewelry at baptism. ஆகவே தான் தண்ணீர் ஞானஸ்தானத்தின் பொழுது உங்களுடைய நகைகளை நீங்கள் கழற்றிவிட வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். So we come at a consecration where God starts that transformation process. தேவன் தாமே இந்த உருமாற்றத்தின் வேலையை நமக்குள்ளே ஆரம்பிக்கும்படியாக நாம் அவரோடு கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கொள்கிறோம். So if we are clothing ourselves with costly array and doing physical exercises and adorning ourselves with jewelry, this process will stop. நாம் நம்முடைய உடலை அலங்கரித்துக் கொள்ளும்படியாக விலையேற பெற்ற வஸ்திரங்களையும் நகைகளையும் அணிந்து கொண்டு அதே நேரத்திலே உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று நம் தேக அபியாசங்கள் செய்து நம்முடைய உடலை வளர்த்துக் கொள்வோம் என்றால் அப்பொழுது இந்த மரபணுக்கள் நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்து உருமாற்றம் நிகழாது. You know, all these things are not only to do with the body, it's all to do with the spirit as well. இது சரீரத்தில் மாத்திரமல்ல இது ஆவி உலகத்தில் இவ்வாறு நடைபெறுகிறது. There are spirits behind நம்முடைய ஆவியோடு சம்பந்தப்பட்டது. நம்முடைய ஆவியோடு இது சம்பந்தப்பட்டது. There are spirits involved in these things and our spirit is also involved in these things. இதிலே சில ஆவிகள் தொடர்புடையது. இதிலே நம்முடைய ஆவியும் இதோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்கிறது. About 4 or 5 months ago I met a couple. 4-5 மாதங்களுக்கு முன்பாக ஒரு தம்பதியினரை நான் சந்தித்தேன்.
The husband was complaining about the wife. புருஷன் மனைவியை குறித்து புகார் சொன்னார். Brother, I've told her so many times to remove her jewelry, she's not removing. பிரதர், நான் என்னுடைய மனைவியை பார்த்து நகையை கழட்டி விடு என்று அநேக சந்தர்ப்பங்களிலே சொல்லிவிட்டேன் என்றாலும் அவள் நகையை கழட்ட மாட்டேன் என்கிறாள். I told her Jesus is coming soon. If you be like this, you'll be left behind. You'll go to the tribulation period. நான் அப்பொழுது அந்த சகோதரியை பார்த்து சொன்னேன், இயேசுக்கு அவர் புருஷன் சொல்லியிருக்கிறார். புருஷன் அவரிடத்திலே சொன்னாராம், கர்த்தராகிய இயேசு சீக்கிரமாய் வந்து விடுவார், நீ இந்த நகைகளோடு இருந்தால் கைவிடப்படுவாய் என்றெல்லாம் அவரிடத்திலே சொல்லி இருக்கிறார். But still she's not listening. You know what she's saying, brother? Even if I'm left behind, I won't remove my jewelry. அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம், நான் கைவிடப்பட்டு போனாலும் சரி, நான் என்னுடைய நகையை கழட்ட விட மாட்டேன். You know how old she is? 65 years old. அவர்களுக்கு 65 வயது. So it's not on the body, it's in the spirit. அது சரீரத்தில் அல்ல, ஆவியிலே காணப்படுகின்ற ஒன்று. This will affect your transformation process and you will cry afterwards, but that's too late. உங்களுடைய மறுரூபமாகுதலின் வேலையின் பொழுது இது நடைபெறுகிறதான ஒன்று. நீங்கள் இப்படி அதற்கு கீழ்ப்படியாவிட்டால் பிற்பாடு வருத்தப்படுவீர்கள். So God will nudge you and push you in different ways, saying, He will give you clues and hindrances in your life and difficulties to try to signal to you, make your consecration. I can't do my transformation because you're like this. நீ இவ்விதமாக இருக்கிறபடியினாலே என்னுடைய இந்த மறுரூபமாகுதலின் வேலையை உனக்குள்ளே நான் செய்ய முடியவில்லையே என்பதனாலே உனக்கு போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இல்லாவிட்டால் சில பிரச்சனைகள் இவ்விதமாக செய்து அதை முத்திரையிட்டு கொண்டே வருவார். So you have to connect the problem with the consecration and do it. நீங்கள் பிரச்சனையை பிரதிஷ்டையோடு கூட ஒப்பிட்டு பார்த்து அதற்கு பிறகு செயல்பட வேண்டும். When Moses and his wife and his son were going in a certain place, the Bible says God stood in the way and sought to kill Moses. மோசேயும் அவனுடைய மனைவியும் அவனுடைய மகன்களும் அவர்கள் வழியிலே சென்று கொண்டிருந்த பொழுது தேவதூதனானவர் அவர்களுக்கு நடுவிலே நின்று அவனை கொல்ல பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Immediately Moses knew, I know why he is coming, and circumcised his son. The angel went out. அப்பொழுது மோசேக்கு தெரியும் ஏன் இது சம்பவிக்கிறது என்று. ஆகவே அவன் மகனை விருத்தச்சேதனம் பண்ண உடனே அது சரியாயிற்று. So we must learn to connect the problem with our life. ஆகவே நம்முடைய ஜீவியத்தோடு பிரச்சனைகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். And preserve the vileness of the body so that the glorious body might be ours when the time comes. நேரம் வருகின்ற பொழுது மகிமையான சரீரம் நம்முடைய சரீரமாக மாற்றப்படும்படியாக இந்த அற்பமான தன்மையை நம்முடைய சரீரத்திலே நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Secondly, இரண்டாவதாக, our body should be a holy body. நம்முடைய சரீரமானது பரிசுத்த சரீரமாக இருக்க வேண்டும். Turn to 1 Peter chapter 1. முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் and read verses 14 and 15. 14-15 வசனங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகள்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். As obedient children, not fashioning yourself according to the former lust in your ignorance, but as he which hath called you is holy, so be ye holy in all manner of conversation. So this verse says, before you were saved, you had so many lusts within you. இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ரட்சிக்கப்படும் முன்பாக உங்களுக்குள்ளே அநேக இச்சைகள் இருந்திருக்கலாம். Those days you redesigned yourself, you trimmed yourself, you cut your hair, you dressed yourself in artificial ways so that you can feed your lust. அந்த நாட்களிலே உங்களுடைய இச்சைகளை நீங்கள் போஷிக்கும்படியாக உங்களுடைய முடியை நீங்கள் உலக பிரகாரமாக திருத்தி இருப்பீர்கள், உலக பிரகாரமாக நவ நாகரிகமான உடைகளை உடுத்தி இருப்பீர்கள், இந்த உலகத்தின் வேஷத்தை நீங்கள் தரித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். But now the verse says, don't fashion yourself according to your former lust. That means don't redesign yourself, be what you are, be naturally what you are. நீங்கள் முன்பே உங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே அப்படியே இருங்கள். Do this as obedient children. ஆகவே கீழ்ப்படிகிற பிள்ளைகளைப் போல இதை செய்யுங்கள். So when God tells you, obey. தேவன் உங்களிடத்திலே சொல்லுகின்ற பொழுது நீங்கள் கீழ்ப்படியுங்கள். Last youth camp we were speaking about the evils of Facebook.
கடந்த வாலிபர் முகாமிலே நாங்கள் இந்த Facebookல் காணப்படுகிறதான தீமைகளை குறித்து சொன்னோம். More than 1,000 youths would have deleted or at least deactivated their account. ஆயிரத்திற்கும் மேற்பட்டதான இளைஞர்கள் அவர்கள் அந்த Facebookல் இருந்து தங்களுடைய பெயர்களை நீக்கி விட்டார்கள், இல்லாவிட்டால் அழித்து விட்டார்கள். Because they were convicted about the dangers of Facebook. இந்த Facebookiனுடைய ஆபத்தை குறித்து அவர்களுக்கு நன்றாக உணர்த்தப்பட்டார்கள். But one young girl came and said, "Brother, you didn't mention even one verse from the Bible about Facebook, so I'm not going to delete. I don't believe what you said." ஒரு வாலிப சகோதரின் இடத்திலே வந்து சொன்னார், இந்த Facebookல் இருந்து பெயரை நீக்குவதற்காக நீங்கள் பேசின பொழுது ஒரு வேத வசனத்தையும் கூட மேற்கோள் காட்டவில்லையே, ஆகவே நான் இதை என்னுடைய பெயரை எடுக்க மாட்டேன். Oh, you're looking for verses, is it? The Bible says, "Obey them that have a rule over you." உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறதே என்று நான் சொன்னேன். Your lustful heart is looking for some excuse to defend your lust, and therefore you noticed, you got a revelation, oh no verse came up, so I'm not going to do it. உங்களுடைய மனதின் இச்சையை நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக உங்களுடைய இச்சைகளானது உங்களுடைய குற்றத்தை மறைக்கும்படியாக ஒரு சாக்குபோக்கை தேடுகிறது. வசனம் சொல்லப்படவில்லையே, ஆகவே நான் செய்ய மாட்டேன் என்று. That's why the Bible says, as obedient children, listen to what the word of God says and change your way. Don't create excuses. கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள், உங்களுடைய வழிகளை மாற்றிக் கொள்ளாதிருங்கள் என்று தேவனுடைய வசனம் எழும்புகிறது. Then the next verse says, as he which hath called you is holy, so be ye holy in all manner of conversation. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. As it is written, be ye holy, for I am holy. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So when the Spirit of God who has come into us to take this control of this contract leads us, he will lead us towards holiness. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வந்து அவர் இந்த பரிசுத்தத்திற்கான ஒப்பந்தத்தை நம்மோடு கூட அவர் செய்து நம்மை வழி நடத்துகின்ற பொழுது அவருக்கு நாம் ஒப்படைக்க வேண்டும். So when he leads us towards holiness, it's not towards some kind of holiness, it's God's holiness. அவர் நம்மை பரிசுத்தத்திற்கென்று வழி நடத்துகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையான பரிசுத்தம் என்றல்ல, அதற்கு பதிலாக தேவனுடைய பரிசுத்தத்தின் பின்னாகவே அவர் நம்மை வழி நடத்துகின்றார். So if some other Christian or if some other Pentecostal in your office or in your workplace or in your neighborhood is doing something that is wrong, it doesn't mean that you also can do it. He is not your standard, she is not your standard. God's holiness is your standard. உங்களுடைய அயலகத்தில் உள்ள கிறிஸ்தவரோ வேலை ஸ்தலத்தில் உள்ள கிறிஸ்தவரோ அல்லது மற்ற கிறிஸ்தவரோ சில பிழையான காரியங்களை செய்கின்றதினாலே அவர்கள் உங்களுக்கு ஒரு அளவுகோல் அல்ல. தேவன் தாமே உங்களுடைய பரிசுத்தத்தின் அளவுகோலாக அவரே காணப்படுகின்றார். Sometimes everybody is doing something, so it's okay, we feel. No, God's holiness is your standard. மற்றவர்கள் அனைவரும் ஒரு காரியத்தை செய்கின்றபடினாலே அதை நாம் செய்ய வேண்டும் என்றல்ல, தேவன் தாமே நம்முடைய அளவுகோலாக இருக்கிறார் என்பதை நாம் மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். God is our standard, not even servants of God. தேவன் தாமே நம்முடைய அளவுகோலாக இருக்கிறாரே ஒழிய தேவனுடைய ஊழியக்காரரும் அல்ல. So if I am doing something that is substandard to God's holiness, don't do it. தேவனுடைய பரிசுத்தத்திற்கு கீழான ஏதாகிலும் ஒரு காரியத்தை நான் செய்வேன் என்றால் அதை நீங்கள் பின்பற்றக் கூடாது. Our body and our spirit and our soul should be preserved in holiness for that transformation to take place. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரமானது இந்த பரிசுத்தத்தினாலே காக்கப்பட வேண்டும். அப்பொழுது மாத்திரமே அது மறுரூபமாக்கப்பட முடியும். In eternity and in the millennium we won't sin, we'll never sin. நித்தியத்திலேயும் 1000 வருட அரசாட்சியிலேயும் நாம் ஒருபோதும் பாவம் செய்யவே மாட்டோம். Because we have already been transformed, regened with God's genes. ஏனென்றால் நாம் ஏற்கனவே தேவனுடைய மரபணுவை நாம் பெற்றுக்கொண்டு நமக்குள்ளே உருமாற்றம் ஏற்பட்டு விட்டது. But now while God's seed is in us and that transformation is going on, the possibility to sin is there. That's why we have to cooperate with God. தேவனுடைய வித்தானது நமக்குள்ளே இருந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டபடியினாலே பாவம் நமக்குள்ளே இருந்தாலும் கூட நாம் பாவம் செய்ய மாட்டோம். No. The
possibility to sin is there. So we அங்கு have to go. பாவம் செய்கிறதான சாத்தியக்கூறுகள் காணப்பட்டாலும் கூட உண்டு ஆகையால் we have to cooperate with God. ஆகவே நாம் தேவனோடு ஒத்துழைக்க வேண்டும். So if we don't obey him as obedient children, follow him in the path of holiness, பரிசுத்தத்தின் பாதையிலே நாம் கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக அவரை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். he will guide us, he will tell us what to do, what not to do, where to go, where not to go. எதை நாம் செய்ய வேண்டும், எதை நாம் செய்யக்கூடாது, எங்கு நாம் செல்ல வேண்டும், எங்கு நாம் செல்லக்கூடாது என்பதையெல்லாம் அவர் நமக்கு போதிப்பார். There we should learn to obey him, not asking questions. அந்த இடத்தில் தானே அவரை பார்த்து கேள்விகள் கேட்காமல் அப்படியே அவருக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிய நாம் கற்றுக்கொள்வோம். Don't say give me a verse. ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு வசனத்தை தாரும் என்று சொல்லாதீர்கள். ஆண்டவரே அல்ல, நீ வசனத்தை தாரும் என்று சொல்லாதீர்கள். So first obey, then ask for verses. முதலாவது நீங்கள் கீழ்ப்படியுங்கள், பிற்பாடு நீங்கள் வசனத்திற்காக கேளுங்கள். Then the Holy Spirit will be able to lead us. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். Thirdly, மூன்றாவதாக our body should be maintained only by God, not by doctors. நம்முடைய சரீரமானது தேவனால் மாத்திரம் பாதுகாக்கப்பட வேண்டுமே ஒழிய மருத்துவர்களால் அல்ல. So we are kept by the power of God. நாம் தேவனுடைய வல்லமையினாலே காக்கப்பட்டு வருகிறோம். Through faith in that power of God, விசுவாசத்தினாலே தேவனுடைய வல்லமையினாலே நாம் காக்கப்பட்டு வருகிறோம். One day, ஒரு நாளிலே one brother was sharing an experience. ஒரு சகோதரர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு வந்தார். He was developing this conjunctivitis, the eye what's that, medrasai. ஒரு சகோதரருக்கு அவருடைய கண்ணிலே அந்த மெட்ராஸை என்று சொல்லப்படுகிறதான கண்ணோய் உண்டாயிற்று. So it was just starting. அது அப்பொழுதுதான் ஆரம்ப கட்டம். So some old gentleman said, you take these small onions and squeeze the juice into your eye. அப்பொழுது ஒரு வயதான ஒரு நபர் சொன்னாராம், நீ சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை அப்படியே உன்னுடைய கண்ணிலே பிழிந்து விடு. And he squeezed it into his eye. அவர் தன்னுடைய கண்ணிலே அந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து பிழிந்து விட்டார். 5 minutes terrible burning sensation. 5 நிமிட நேரத்திற்கு கடுமையான எரிச்சல். And he said, then it went off, the eye pain. அப்பொழுது அதற்கு பிறகு அவர் சொன்னார், அதற்கு பிறகு இந்த கண் நோய் போய்விட்டது. He was testifying as though it was a big achievement. அது ஏதோ ஒரு தான் சாதித்து விட்டதை போல ஒரு சாட்சி சொன்னார். So I told him, by his onion you were healed. அப்பொழுது நான் அவரை பார்த்து சொன்னேன், அந்த சிறிய வெங்காயத்தின் மூலமாக நீங்கள் சுகமாக்கப்பட்டீர்கள், அவருடைய வெங்காயத்தினாலே குணமானீர்கள் என்று சொன்னேன். So he is laughing and saying, what to do brother, this kind goeth not but by onions. இந்த ஜாதி பிசாசு வெங்காயத்தினால் ஒளிய போகாது, அவர் சொன்ன வார்த்தை திருப்பி சொல்றாரு. So he is quoting verses and substituting God's power with onions. இப்பொழுது தேவனுடைய வல்லமைக்கு மாற்றாக வெங்காயத்தை பற்றி அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். So yesterday one brother died in day before yesterday one brother died in Chaya. நேற்றுக்கு முந்தின நாளிலே செய்யாரிலே ஒரு சகோதரர் மரித்து போனார். One testimony about him was, அவரை குறித்ததான ஒரு சாட்சி என்னவென்றால், if anybody gave him anything saying have this when he was sick, அவர் வியாதிப்பட்ட பொழுது இதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று யாராகிலும் அவருக்கு ஏதாகிலும் தந்தால், if they say have this you will be okay, he says if I'm okay by this then that's medicine, I don't want it, I want Jesus to heal me. இதை சாப்பிடுவதின் மூலமாக நீங்கள் சௌக்கியமாவீர்கள் என்று சொன்னால் அந்த பொருள் அப்பொழுது ஒரு மருந்தாக காணப்படுகிறது. அது ஆகவே எனக்கு இது வேண்டாம். So if you're going to hand your body to a physician to maintain your body, you're breaking your contract with God. நீங்கள் உங்களுடைய சரீரத்தை ஒரு மருத்துவரிடத்திலே ஒப்படைத்தால் நீங்கள் தேவனோடு செய்து கொண்டதான அந்த ஒப்பந்தத்தை உடைத்து போடுகிறீர்கள். So the metamorphosis won't take place. ஆகவே உருமாற்றமானது நடைபெறாது. Your hands should be touched only by pure divine hands, it should be maintained your body. உங்களுடைய சரீரத்தை தெய்வீக கரங்கள் மாத்திரமே தொட வேண்டும். Nobody else should take control of that.
வேறு யாருமே உங்களுடைய சரீரத்தை ஆட்கொள்ளக்கூடாது. So only when these conditions are fulfilled, your body is getting prepared for the regeneration. இத்தகைய நிபந்தனைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டால் மாத்திரமே உங்களுடைய சரீரமானது உருமாற்றம் நடைபெறுவதற்கு அது தகுதி படைத்ததாக மாறுகிறது. Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. How is our cooperation with Jesus these days? இந்த நாட்களிலே நம்முடைய ஒத்துழைப்பு எவ்வாறு இயேசுவோடு காணப்படுகிறது? Are you kept by the power of God, or is something else or someone else keeping you? நீங்கள் தேவனுடைய வல்லமையினாலே காக்கப்பட்டு வருகிறீர்களா, இல்லாவிட்டால் வேறு ஏதோ ஒன்றினாலே நீங்கள் காக்கப்பட்டு வருகிறீர்களா? Are you able to preserve your holiness? நீங்கள் உங்களுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள முடிகிறதா? Husbands and wives, listen. புருஷரே மனைவிகளே கவனியுங்கள். Just because you are married, நீங்கள் விவாகம் செய்தது நிமித்தமாக it doesn't mean you can do anything. நீங்கள் எதையும் செய்யலாம் என்று நினைக்க வேண்டாம். Even in your relationship, you should preserve holiness. உங்களுடைய உறவு முறைகளிலேயும் கூட பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Marriage is not a permission to do what you like between yourselves. உங்கள் இருவருக்கும் இடையிலே எத்தகையதான உறவை வைத்துக் கொள்வதற்கும் விவாகமானது அனுமதி தருகிறது. Even there is a holiness to be preserved. அங்கும் கூட நீங்கள் பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டும். Now this is a serious business. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒன்று. This is only one chance. இது ஒரே ஒரு தருணம். The door of grace is going to be shut. கிருபையின் வாசலானது மூடப்பட போகிறது. So feed on the word before those verses disappear. அந்த வார்த்தைகள் மறைந்து போகும் முன்பாக வசனத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். When God speaks to us, let not our lust resist the word of God. Let us submit to the word of God. தேவனுடைய வார்த்தைகள் நம்மோடு பேசப்படுகின்ற பொழுது உங்களுடைய இச்சையானது தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக நிற்க வேண்டாம். அதற்கு நாம் கீழ்ப்படிவோம். As obedient children, let us say amen to the word of God when he speaks to us. தேவன் நம்மோடு கூட பேசுகின்ற பொழுது கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக அவருடைய வார்த்தைகளுக்கு ஆமென் என்று சொல்லுவோமாக. Then the Holy Spirit will take control, and by his power he will control and transform our body. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை முற்றிலுமாக ஆட்கொள்ளுவார். அவருடைய வல்லமையினாலே நாம் முற்றிலுமாக பாதுகாக்கப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை ஆட்கொள்ள விரும்புகிறார். Tell in English. The Holy Spirit wants to preserve our body. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய ஆத்துமா ஆவியை பொறுப்பெடுக்க விரும்புகிறார். The Holy Spirit wants to take control right from my head up to our foot. அவர் அந்த மறுரூபத்தின் வேலையை பொறுப்பெடுக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். He is willing to take the work of reformation. ஆவியானவர் நமக்குள் குடியிருக்கிற காரியம் அந்நிய பாஷைகளை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பேசிக்கொண்டு இஷ்டம் போல நடப்பதற்காக அல்ல. The Spirit of the Lord is dwelling within us not to speak in unknown tongue only during the Sunday morning devotional service alone. நாம் அவரோடு கான்ட்ராக்ட் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். அவர் நம்மோடு ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார். We have made a contract with him and he has made the contract with us. அதை நாம் சுய சித்தத்தினால் முறிக்க கூடாது. We should not break that contract through our self will. கவனியுங்கள். Please listen. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆலயத்தை கெடுக்கிறவனை நான் கெடுப்பேன். The Lord says, if any man defile my temple, I will defile him. அப்போ நம்முடைய சரீரம் கெட்டு போகுமா? If it is so, our body will get the defilement. உங்களுக்கு தெரியுமா, நரகத்துக்கு போகிறவர்களுக்கு கூட ஒரு மறுரூபத்தின், அதாவது ஒரு உயிர்த்தெழுதலின் சரீரம் அவர்களுக்கும் உண்டு. Even to the people those are going to the hellfire, they will also have a transformed body. Resurrected body. ஆனால் அவர்களுக்கு நடக்கிறது நெகட்டிவ் மெட்டமார்போசிஸ், அதாவது எதிர்மறையான ஒரு மறுரூபம். And they are getting only a negative metamorphosis. அவங்களுக்கும் சரீரம் கிடைச்சதா அவங்க நரகத்துக்கு, அது அக்கினி கடலுக்கு தள்ளப்படுவார்கள். And they will also obtain a metamorphotic body and then they will be cast into the hellfire. ஆனால் அந்த சரீரம் என்ன தெரியுமா? It's a body of destruction. அது அழிவுக்குரிய ஒரு சரீரம். That body is called to be the body of destruction. அதாவது இந்த அற்பமான சரீரத்தை விட, இந்த வியாதி பிடிச்ச சரீரத்தை விட, இந்த நாற்றம் பிடிக்கிற சரீரத்தை விட மட்டமான மோசமான இழிவான சரீரம் தான் நித்தியத்தில் நமக்கு அக்கினி கடலில் கிடைக்கும். And in the eternal hellfire we will get a transformed body. It is more less than inferior than the vile body, the stinking body and the decaying body. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனை கெடுப்பேன். He will be destroyed. அதாவது ஒரு destructive body, ஒரு கேட்டுக்கேதுவான ஒரு சரீரம் தான் நமக்கு அக்கினி கடல் கிடைக்கும். At the hellfire we will get only a destroyed and decayed body.
நம்முடைய சரீரத்திலிருந்து புழு எல்லாம் வரும், பூச்சிகள் எல்லாம் வரும், உள்ளே போகும். Worms and insects will come out and go inside our body. அப்போ அப்படிப்பட்டதான சரீரம் நமக்கு இந்த பூமியில கொஞ்சம் சந்தோஷத்துக்காக இதை அனுபவித்து அதை நாம் நித்திய காலமா அனுபவிக்க வேண்டும். And are we to enjoy the pleasures of this world and then to suffer eternally? எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைப்போமாக. Let us place everything upon the altar. காதுள்ளவன் சபைக்கு ஆவியானவர் சொல்லுவதை கேட்க கடவன். What the Spirit of the Lord is saying unto the church, he that hath an ear, let him hear. கீழ்ப்படிகிறதான பிள்ளைகளாக கர்த்தர் சொல்லுவதை கேட்போமாக. As an obedient children, let us hear whatever the Lord saying unto us. இயேசு பரமேறுவதற்கு முன்பாக சொன்னார், நான் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். Before ascending to the heaven, he said, I will send another comforter. அவர் உங்களோடு என்றென்றைக்கும் இருப்பார். He will be with him forever and ever. உங்களுக்கு தெரியுமா, அந்த பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து ஆவியானவர் இறங்கி வந்தாரே, அதிலிருந்து அவர் திரும்பி மேலே போனதே இல்லை. அவர் நம்மத்தில் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கிறார். Do you know, right from the Pentecostal day, the Spirit of the Lord came down and still he is with us. He did not go to heaven at all. நமக்குள் அந்த மறு ஜன்மம், அந்த மறுரூபம் உண்டாகும்படியாக அவர் போராடி கொண்டிருக்கிறார். In order to create this metamorphosis in our life, he is going on striving with us. ஒத்துழைக்க போகிறோமா, எதிர்க்க போகிறோமா? Are we going to cooperate or going to resist and murmur? நம்முடைய சித்தத்தையும் நம்முடைய விருப்பங்களையும் பலிபீடத்தில் வைக்க போகிறோமா, இல்லை என்றால் பிடிவாதமா இருக்க Are போகிறோமா? we going to place our will and the desire upon the altar, or with the adamancy we are going to be rebellious? ஒரு நிமிடம் தருகிறேன். For a minute, ஆண்டவரோடு நாம் பேசுவோமாக. let us speak to the Lord. ஆழத்தை நோக்கி கூப்பிடட்டும். And let the deep calleth unto the deep. உங்களுடைய ஆவி ஆண்டவருடைய ஆவியோடு பேசட்டும். Let your spirit speaketh unto the Lord. ஆண்டவரே, என்னுடைய சரீரம் பரிசுத்தத்தில் பாதுகாக்கப்படும்படியாக நான் என்னை ஒப்படைக்கிறேன். Lord, I am submitting myself so that my body should be preserved in அந்த holiness. பரிசுத்தத்திற்கு அந்நியமான காரியங்களுக்கு நாம் ஈடுபட்டதை மன்னிப்பு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போமா? Let us ask pardon to the Lord. What are the things we have done contrary to the holiness? இந்த சரீரத்தை அற்பமான சரீரமாக பாதுகாப்பதற்கு பதிலாக இதை அலங்காரமாக ஆடம்பரத்திற்கு நாம் கொடுத்ததற்காக மன்னிப்பு கேட்போமா? Instead of preserving this body in the wild nature, we have adorned with the pomp and show, and for that let us ask pardon to the Lord. தேவன் இந்த சரீரத்தை பாதுகாப்பதற்கு பதிலாக ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்கு கொடுக்காமல் வைத்தியருடைய கண்ட்ரோலுக்கு கொடுத்ததை மன்னிப்பு கேட்போமா? Instead of the Lord to preserve this body, we have handed over the body to the physician to preserve it, and for that let us ask ஒரு pardon. நிமிடம் ஆண்டவரோடு ஒப்புரவாவோமா? For a minute, let us compromise with God. அந்த கான்ட்ராக்டை புதுப்பிப்போமா? Let us renew the contract. நம்முடைய சரீரங்கள் ஆண்டவருக்குரியது. Our body belongs to the Lord. இப்பொழுது நாம் ஆங்கில பாட்டில் பாடும் all to him I owe, நான் எல்லாவற்றையும் கொடுக்க அவருக்கு கடனாளியாக இருக்கிறேன். Just we sang in the English hymn, I am debtor to submit everything unto the Lord. எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைப்போமா? Let us place everything on the என் altar. சரீரம் ஆண்டவருக்குரியது. My body belongs to the Lord. ஆத்துமா My ஆண்டவருக்குரியது. soul belongs to the Lord. ஆவி ஆண்டவருக்குரியது. My spirit belongs to the Lord. தேவனுடைய பிள்ளையே, கொஞ்சம் நாட்களாக அந்த மறுரூபத்தின் வேலை உங்களுடைய உள்ளத்தில் நின்று விட்டது. Oh child of God, for a short while the work of metamorphosis has not taken place in your life. ஆனால் இன்றைக்கு அந்த வேலை மறுபடியும் ஆரம்பிக்கட்டும். Today let it start now. இன்றைக்கு மறுபடியும் ஆவியானவர் ஆட்கொள்ளட்டும். Today again the Spirit of the Lord, let him take control of you. ஒரு நிமிடம் ஒப்புரவாவோமாக. For a minute let us reconcile with him. ஆண்டவரிடத்தில் திரும்புவோமாக. Let us turn back to God. அவர் நம்மை ஆட்கொள்வார். Let him take charge of us. பேசுங்கள் ஆண்டவரோடு You just பேசுங்கள். speak to the Lord, speak to the Lord. நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களுடைய குற்றங்களில் மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய அவிசுவாசத்தை மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை வைத்தியர்களிடத்தில் ஒப்படைத்ததை மன்னியும் ஆண்டவரே, பரிசுத்தத்திற்கு அந்நியமான காரியங்களில் ஈடுபட்டதை மன்னியும் ஆண்டவரே, அற்பமான சரீரத்திற்கு மதிப்பை கொடுத்து நாங்கள் எங்களை அலங்கரித்ததற்காக நீங்கள் மன்னியும் ஆண்டவரே. அப்பா, இந்த சரீரத்தை நீர் பொறுப்பெடுத்து மறுபடியுமாக எங்களை நீர் கழுவும் ஆண்டவரே. அந்த மறுரூபத்தின் வேலை நடக்கும்படியாக நீர் எங்களை ஸ்நானம் பண்ணும் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே. இயேசுவே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுக்க வேண்டும் ஆண்டவரே. ஒருவருடைய சரீரம் ஒரு கெட்டு போன சரீரமாய் மாறக்கூடாது ஆண்டவரே. அப்பா, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே. Thank you Lord, we thank you Jesus, we praise you. ஸ்தோத்திரம் இயேசுவே, இயேசுவே.
21 நாட்களுக்கு பிறகு குஞ்சு பொரிக்காத கெட்டு போன அந்த முட்டையை போல் நம்முடைய இயேசுடைய வருகை நாள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. After 21 long days, if the chick is not coming out of that egg, that is known as the spoiled egg. Likewise, at the coming of the Lord Jesus Christ, our life should not be left behind and spoiled one. எல்லாரும் போய்விட்டார்கள், நானோ கைவிடப்பட்டேன். Everybody has gone, but I am left behind. அப்படி ஒரு மறுரூபம் நடக்க கூடாதபடிக்கு தேவனுடைய பிள்ளையே நீ ஈடுபடுகிற அசுத்தம் அவ்வளவு முக்கியமா? Oh child of God, so that the transformation should not take place within you and the evil thing that you are entangling now, is it so important? அந்தி கிறிஸ்துவனுடைய கையில் சிறைப்பட்டு போகத்தக்கதாக அவனுடைய முத்திரை உன் நெற்றியில் போடப்படத்தக்கதாக இன்றைக்கு ஆடம்பரம் அவ்வளவு முக்கியமா? Is it your pomp and show of your life is so important so that you are caught in the hands of the Antichrist and the number has been engraved on your forehead? இல்லையென்றால் இங்கே பேசப்படுகிறது ஒரு கதை என்று யோசிக்கிறீர்களா? Otherwise, do you think that all that has been spoken here is nothing but a story? பாகால் தேவனாய் இருந்தால் அவனை தொழுது கொள்ளுங்கள். If Baal is the God, you just worship him. ஆனால் கர்த்தர் தேவனாய் இருந்தால் அவரை தொழுது கொள்ளுங்கள். If the Lord is your God, worship him. இது பேசப்படுகிற தேவனுடைய வார்த்தை இருந்தால் அதற்கு ஆமென் என்று சொல்வோமா? If the words that are spoken here is the word of the Lord, let us say amen to it. ஆண்டவரோடு ஒப்புரவானவர்கள், A people those have reconciled with God. ஆவியானவர் உங்களுக்குள் அசைவாடிக் The Spirit கொண்டிருக்கிறார். of the Lord is moving within you. அந்த மெட்டமார்போசிஸ், அந்த மறுரூபத்தின் வேலை உள்ளத்தில் ரகசியமாய் நடந்து கொண்டிருக்கிறது. And this metamorphosis work is going on, taking place in your life secretly. உங்களுடைய ஆவியில் குடிக்கொண்டிருக்கிற அந்த அசுத்தங்களை மாற்றக்கூடிய மறுரூபத்தின் வல்லமை இன்றைக்கு கிரியை செய்து The கொண்டிருக்கிறது. power of metamorphosis is working within your spirit, within your inner man vehemently. இந்த கேடுக்கேதுவான அற்பமான சரீரம் இயேசுவுடைய மறுரூபத்தின் சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார். This vile body, let God change it as a glorious body, just like unto him. இந்த கெட்டுப்போன சரீரம் மகிமையுள்ள சரீரமாய் மாறும். This spoiled body will transform as a glorious இந்த body. அழிவுள்ள சரீரம் அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ளும். Wicked body will just put on the immortality. இந்த வியாதியுள்ள சாவுக்கேதுவான சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ளும். This corruptible body will put on incorruptibleness. அடிக்கடி களைத்து போகிற பலவீனமான சரீரம் பலத்தை தரித்துக் கொள்ளும். This weak body will just put on the strength of God. அந்த மறுரூபத்தின் முன் சுவையாக கர்த்தர் அவருடைய பலத்தை இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறார். As a taste to that, the Lord is giving that strength now itself. அன்றைக்கு நடக்க போகிறது இன்றைக்கு ஒரு சாம்பிளாக கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். The thing that is going to happen long back afterwards, as a example, the Lord is just giving you now. இன்றைக்கு இந்த இடத்தில் வியாதியோடு பலவீனத்தோடு யாராவது இருப்பீர்கள் என்றால், Is there anyone who is weak and sick now here? கர்த்தரை இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமை இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் கிரியை செய்கிறது. The power which has resurrected the Lord Jesus Christ from the dead, it's operating within your body and to quicken you. மரித்தேன் ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் I சொல்கிறார். am dead, but I am living forevermore, says the Lord. பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் திறவுகோல் என்னுடைய கையில் இருக்கிறது. And the key to open the hell and heaven is with me. O Rama Shamakalaya Samtudankala Maria Nia Rama Samtudankalamania Rahasantuda O Ria Shamakalamania Ture O Ria Samania Kalamania Ture. ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள் குடியிருக்கும் போது அவன் அசுத்தமான காரியங்களை செய்வான். When an unclean spirit is dwelling within a man, he will do all the filthy things. ஆனால் உங்களுக்குள் தங்கி இருக்கிற ஆவியினுடைய பெயர் பரிசுத்த ஆவி. The spirit that is dwelling within you is called to be the Holy Spirit. உங்களுடைய ஆவிக்குள் அவர் தங்கி இருக்கிறார். He is dwelling within your spirit. உங்களுடைய ஆத்துமாவின் மறுரூபத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். He is going on doing the transformation work in your soul. ஒரு நாள் வரப்போகிறது. A day is going to appear. இன்றைக்கு உங்களுடைய அற்பமான சரீரம் இயேசுவினுடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபமாகும். On that day, your vile body will transform equal to that of the glorious body of the Lord Jesus Christ. உங்களை பலிபீடத்தில் வையுங்கள். Place yourself on the altar.
அக்கினி இறங்க போகிறது. And the fire is going to fall. அது வானத்திலிருந்து வருகிற அக்கினி. It is the fire coming down from heaven. பரிசுத்த ஆவியின் அக்கினி. It is the fire of the Holy Spirit. உங்களுடைய அழுக்கை மாற்றுகிற அக்கினி. It is the fire which changes all the filthiness. உங்களோடு போராடுகிற இச்சையை மாற்றுகிற அக்கினி. It is the fire which is able to change all the lust that are striving with you. பாவத்தை மாற்றி பரிசுத்தப்படுத்துகிற அக்கினி. It is the fire to convert the sin into holiness. ஆபாசத்தை உண்டு பண்ணும் ஆவியை துரத்துகிற அக்கினி. And it is the fire to chase away all the abominable things in you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, Jesus. Thank you, Lord. We thank you, Lord.